புகாரின்னு ஒருத்தர் கோஸ்டல் எனர்ஜி நீங்க வச்சிருக்காரு, அவர் நிலக்கரி இறக்குமதி பண்றாரு. அவர் என்ன ஃப்ராட் பண்ணியிருக்கிறாருன்னா 3500 கிலோகலரி 6000 கிலோகலரின்னு பொய் சொல்லி வித்துட்டாரு என்டிபிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டு இடி 500 கோடி ரூபாய்க்கு மணி லாண்டரிங் சார்ஜ் போட்டு 2 வருஷம் ஜெயிலில் இருக்காரு. 2 வருஷம் ஜெயிலில் இருக்கிறாரு. இப்போ அந்த கம்பெனியை அதானி கையில் கொடுத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அப்பீலுக்கு போயிருக்கிறாங்க. அது எப்போ அதானி கைக்கு அப்புறம் போச்சோ, இப்போ அவர் ஈடியில் நான் கொஞ்ச நாள் முன்னாடி இன்ஃபேக்ட் நாங்கள் போட்டிருந்தோம் அவர் ஜெயிலில் இருக்கிறாருன்னு சொல்லி. அப்புறம் எங்களுக்கு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, இல்லை சார் அவர் இப்போ தான் 1 மாதம் முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க, எந்த நியூஸ் பேப்பர்லையும் வரல, எங்கள் மீடியாவில் பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் அவர் வெளியே வந்துட்டார் ஜெயிலேருந்து, ஏன்னா அதானி கையில் மாற்றியாச்சு இல்லையா. ஸோ இன்னைக்கு இடி சிபிஐ ஐடி எதுக்கு பயன்படுத்தப்படுது? ஊழலை ஒழிக்க பயன்படுத்தப்படணும். ஆனால் ஊழல்வாதியான அதானிக்கு சொத்து சேர்ப்பதற்காக அவரை நம்பர் 1 பணக்காரர் ஆக்கிறதுக்காக இன்னைக்கு இடி சிபிஐ ஐடி பயன்படுத்தப்படுது. இதற்காக தான் மோடி பயன்படுத்துறார். அப்போ மோனோபோலியை ஒழிக்கணும், இடி சிபிஐ ஐடியை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. மீடியா எடுத்துக்கோங்க, என்டிடிவியில் பிரணாய் ராய் அவர் வந்து நிறைய பணத்தை பேங்க் லோன்லாம் வாங்கி பர்சனல் யூஸ்க்கு பயன்படுத்திட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமான அட்டாக்லாம் பண்ணி அவங்கள என்டிடிவி வந்து அதானிக்கு வித்த பிறகு, அதானிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன பிறகு என்னாச்சு? இப்போ சிபிஐ ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக சிபிஐ சொல்லியிருக்கிறாங்க, என்டிடிவி மேலே எங்களுக்கு எந்த பிரணாய் ராய் அவங்க மேலே எந்த ஆதாரமும் இல்லை, தெரியாம பொய்யா கேஸ் ஃபைல் ஆயிருச்சு, எவிடன்ஸே இல்லாமல் ஃபைல் ஆயிருச்சு, நாங்கள் கேஸை மூடுறோம். ஸோ த பர்பஸ் ஆஃப் சிபிஐ இடி ஐடி என்ன அப்படின்னா, அதானிக்காக வேலை செய்கிறாங்க, மக்களுக்காக வேலை செய்யல. அதானிக்காக வேலை செஞ்சு அதானிக்கு சொத்து சேர்க்கறதுக்காக போய் கம்பெனியை மிரட்டி ரெய்டு பண்ணி கம்பெனியை மிரட்டி அந்த கம்பெனியை பிடிங்கி அதானி கையில் கொடுக்குறாங்க. அப்பட்டமாக நடக்குது நம்ம கண்ணு முன்னாடி. அப்போ இந்த மாதிரியான ஒரு மொனோபொலி கிரியேட் பண்ணுறதுக்கு இந்தியாவுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பயன்படுத்தப்படுது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஸோ நம்ம இந்த 6 கோரிக்கைகளை தான் நம்ம கேட்குறோம். மின்சார கட்டணத்தை குறைக்கணும், நிலக்கரி இறக்குமதியில் மாநில அரசு எஃப்ஐஆர் போடணும், நிலக்கரி இறக்குமதியில் மத்திய அரசாங்கம் இந்தியா ஃபுல்லாக நடந்த ஊழலில் எஃப்ஐஆர் போடணும், சூரிய ஒளி மின்சாரத்தில் வந்து மத்திய மாநில அரசாங்கங்கள் எஃப்ஐஆர் போடணும், மோனோபொலி இந்தியா ஃபுல்லாக, இந்தியா இஸ் நாட் ஃபார் சேல், இந்தியா விற்பனைக்கு அல்ல, இந்தியாவை கொண்டு போய் போர்ட் ஏர்போர்ட் எல்லாமே அதானிக்கு கொண்டு போய் கொடுக்காதீங்க. 6வது இந்தியாவுடைய டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸான சிபிஐ இடி ஐடியை நீங்கள் இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணி அதானிக்கு வேலை செய்ய வைக்காதீங்க.